பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இன்று ஒரு இறைவார்த்தையின் 6ஆம் பாகம் 5ஆம் நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும், துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும், எண்ணி பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த நன்மையாவும் வியப்பை தரும். எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்றெண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த நன்மையாவும் வியப்பை தரும். நீலம் பொன்னுள்ளோரை நீ பார்க்கும் போது, நீனை கிறிஸ்துவின் ஐக்கரியம் உனக்குண்டு. பாவம் கொள்ளா பேராசீர்வாதத்தை பார், பரலோக பொக்கிஷமும் செல்வம் பார். எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்றெண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த நன்மையாவும் வியப்பை தரும். அகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும், அதைரியப்படாதே கர்த்தரின் பக்கம். அநேகமாம் நீ பெற்ற சீலாக்கியங்கள், தூதர் உன்னை தேற்றுவார் பிரயாணத்தில். எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்றெண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த நன்மையாவும் வியப்பை தரும். எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்றெண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த நன்மையாவும் வியப்பை தரும். இன்று ஒரு இறைவார்த்தையாக ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அருள்வார்த்தை 118ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். 118ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் நினைவுக்கு உடனடியாக வருவது ஒரு திருமண பத்திரிகை. சில வசனங்களை சிலவதற்காகவே நாம் வைத்திருக்கிறோம். தயவுசெய்து நாம் அதை அப்படி பார்க்கக்கூடாது. எல்லா சூழலிலும், எல்லா நிலைமைகளிலும் வசனங்களை ஒரே சீராக பார்ப்பது மிகவும் நல்லது. அது கர்த்தராலே ஆயிற்று. எது கர்த்தராலே ஆயிற்று? மேலே உள்ள வசனம் சொல்கிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. எதை மக்கள் புறம் தள்ளுகிறார்களோ அதை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். எவர்கள் உலகத்தாரால் ஓரங்கட்டப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் முன்னிலைப்படுத்துகிறார். எவர்களையெல்லாம் தரம் தாழ்த்தி பேசுகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். எவர்கள் மிக வியாதியிலும் பிரச்சனைகளிலும் சோர்வுகளிலும் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் அவர் அன்பு கரம் கொண்டு அவர்களை அணைத்து ஆசீர்வதித்து அவர்களை முத்தமிடுகிறார். இந்த மாதிரியான காரியங்கள் அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். விசேஷித்த விதமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கின்ற பொழுது, சற்றேறக்குறைய நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதெல்லாம் 4 வார்த்தைகளை சேர்ந்தாப்பல் எண்ணாமல் பேச முடியாது. அவ்வளவு மந்த நாவும் திக்கு வாயும் உள்ளவனாய் நான் இருந்தேன்.
என்று வேதத்தை நான் சுமக்க ஆரம்பித்தேனோ, என்று வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேனோ, என்று நான் வெளியிலே ஊழியங்களுக்கு நான் செல்ல ஆரம்பித்தேனோ, அன்று முதல் இன்று வரை கர்த்தர் என் நாவின் கட்டுக்களை அவிழ்த்தார். அது என் கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று என்று என்னால் சொல்ல முடியும். கர்த்தர் அப்படியாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். இவையெல்லாம் நான் நினைக்கும்போது நாம் உடனே சொல்ல வேண்டிய ஒரு காரியம், அது கர்த்தராலே ஆயிற்று. நமக்கு எது நடக்கிறதோ அது நன்மைக்கே நடக்கிறது என்று நாம் நினைவு கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சித்தமில்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் தலையில் உள்ள முடிகளெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவ்வளவு அக்கறை உள்ள கடவுள் நமக்கு பரம தகப்பனாக இருக்கிறபடியினாலே எது நடந்தாலும் இது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி நாம் அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நாம் அமைதியோடு நன்றியோடு அவைகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதை கர்த்தர் இன்னும் அதிலே மகிமைப்பட்டு நம்மை உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். எங்களை நேசித்து வேண்டுகிற எங்கள் அன்பு நிறைந்த கடவுளை, எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் நாளிலே சொல்லிக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஒருவேளை நாங்கள் செய்த காரியங்களின் பின்பலன் என்று கூட நாங்கள் சொல்ல முடியாது, ஆனால் அவைகளை கூட கர்த்தரால் மாற்ற முடியும். தவறான பாதையில் சென்றவர்கள் அழிந்து போவார்கள் என்று மாத்திரமல்ல, தவறான பாதையில் செல்வர்களை மீட்டு எடுத்து கர்த்தர் உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறீர். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக கர்த்தரை நாங்கள் வழிபட, கர்த்தரை நாங்கள் துதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தந்தை மைந்தன் தூய ஆவியானவர் நின்று நிலவி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.